அதிக முறை இரத்த தானம் செய்த வெற்றி செல்வத்தை பாராட்டி உலக சாதனை விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த சமூக சேவகரும் 35 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்வில் தன்னை முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வத்தை தொடர்ந்து 33 ஆண்டுகளாக 105 முறை இரத்த தானம் செய்ததை பாராட்டி PBN ராவத் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை விருது வழங்கி கௌரவப்படுத்தியது. 1992 ஆண்டு மார்ச் மாதம் முதல் 2024 டிசம்பர் மாதம் வரை கணக்கெடுத்து ஆய்வு செய்து உறுதி செய்ததன் அடிப்படையில் தனி ஒருவர் அதிக முறை இரத்த தானம் வழங்கியவர் என்ற அடிப்படையில் இந்த உலக சாதனை விருது வழங்கப்பட்டது. இந்த விருது புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் ஒபேரா கார்டனில் பிபின் ராவத் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் இயக்குனர் டாக்டர் வினோத்குமார் மற்றும் குழுவினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் சபாநாயகர் அரசு கொறடா ஆறுமுகம், காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங், மத்திய சிறைச்சாலை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், மகளிர் காவல் ஆய்வாளர் சாந்தி ஆகியோர் முன்னிலை வகித்து பாராட்டினர். மேலும் ஜிப்மர் மருத்துவமனையில் அதிக முறை இரத்த தானம் வழங்கிய தன்னார்வர்கள் மற்றும் இரத்த தான முகாம்கள் ஏற்பாடு செய்தவர்கள் ஆகியோரை கௌரவப்படுத்தும் விழாவிலும் ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நெஹி, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் துரைராஜ், பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு குழுமத்தின் திட்ட இயக்குனர் திருமதி சித்ரா தேவி, ஜிப்மர் இரத்த வங்கி தலைமை மருத்துவர் டாக்டர் அபிஷேக், டாக்டர் வடிவேல் ஆகியோர் வெற்றி செல்வத்தை பாராட்டி கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவப்படுத்தினர். ஜிப்மர் மருத்துவமனை இரத்த வங்கி மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வெற்றி செல்வம் இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு உரையாற்றினார். அவர் பேசும்போது வருடம் 20,002 மற்றும் இரத்த தான தன்னார்வர்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் இரத்த தானம் அளித்து லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி வரும், கோடிக்கணக்கான மணி நேரங்களை அர்ப்பணித்து சேவையாற்றி வரும் ஜிப்மர் மருத்துவர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் அதிகாரிகளையும் ஊழியர்களையும் பாராட்டினார். இரத்த தானம் செய்வதில் உலக சாதனை புரிந்த வெற்றி செல்வத்தை பலதரப்பட்ட துறையை சார்ந்த பிரமுகர்கள் பாராட்டி வருகின்றனர்.